ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது என்னடா ரொம்ப புதுசாக இருக்கே அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, வெந்தயக்கீரை வச்சு ஒரு தோசை தான் வந்து பண்ண போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான தோசையும் கூட. அது மட்டும் இல்லைங்க, இது வந்து சுகர் லெவலை நம்மளுக்கு வந்து கம்மி பண்ணும். ஏன்னா இதில் சேர்க்குற எல்லா பொருளுமே சுகர் பேஷண்ட் வந்து தாராளமாக சாப்பிட்லாம். இதுக்கு வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு திணை மாவு தாங்க எடுத்திருக்கேன். திணை மாவு வந்து இப்போ கடைகளில் கிடைக்குது, அதை வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கிறேங்க. இது வந்து ராகி வந்து ஒரு கப், இந்த கப் அளவுக்கு தான் வந்து எடுத்திருக்கேன். இதிலே பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு 3 தாங்க வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நிறையா வந்து அளவு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாவுலேயே 2 கப்பு வந்து போட்டுக்கலாம். ஏன்னா நிறைய பேர் இருந்தால் இதில் 2 கப்பு போட்டுட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவை வந்து போட்டுட்டு நல்லா அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து நம்ம வந்து கரைக்க போகிறோம். இப்போயே நம்ம உப்பும் போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன் நம்ம உப்பு போடக்கூடாது அப்படின்னா, இப்போயே நீங்கள் உப்பு போட்டிங்கன்னா மாவு வந்து ரொம்ப புளிச்சிரும் நீங்கள் சாப்பிடும்போது. அதனால் புளிக்காமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து தண்ணி மட்டும் ஊற்றிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து அந்த கட்டிகள் எல்லாம் நல்லா வந்து கரைச்சி விட்டுட்டு, இப்போ நாம் வந்து உப்பு சேர்த்து தோசை வந்து ஊற்ற போகிறப்ப நம்ம உப்பு உப்பு போட்டு நம்ம வந்து கரைச்சி வச்சுக்கலாங்க. அப்போனா தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக அந்த அந்த தோசை வந்து லைட்டாக நம்ம சாப்பிட்ற அளவுக்கான புளிப்பு வந்து இருக்கும். இல்லைன்னா ஓவர் புளிப்பாச்சு அப்படின்னா நீங்கள் தோசை வந்து சாப்பிட முடியாத அளவுக்கு ஆகிடும். அதனால தான் முதல்ல நீங்கள் வந்து உப்பு போட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நம்ம உப்பு போட்டு நல்லா வந்து கட்டி இல்லாமல் வந்து கரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நாம் இதை கரைச்சி எடுத்தாச்சு. இது வந்து அப்படியே வந்து எடுத்து வச்சிடலாம். இந்த தோசைக்கு நாம் வந்து சைடிஷே இல்லாமல் சாப்பிட்லாங்க. அப்படி ஒரு டேஸ்ட்டாக வந்து இருக்கும். இப்போ நம்ம கடாயை சூடு பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம தாளிப்புக்கு நிறையா பொருள் வந்து போட போகிறோம், அவ்வளோதான். இதில் கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்தாலும் சரி, சின்ன வெங்காயம் எடுத்தாலும் சரி, நீங்கள் ரொம்ப குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணுவீங்க. என்னால் இவ்வளோ தூரம் தான் வந்து கட் பண்ண முடிஞ்சுச்சு. உங்களுக்கு எவ்வளோ நாளாக சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வருமோ அவ்வளோ தூரம் வந்து கட் பண்ணிக்கிறேங்க. நான் வந்து ஒரு பெரிய வெங்காயமும் 3 பச்சை மிளகாவும் வந்து எடுத்திருக்கேன். காரத்துக்காக தான் அந்த பச்சை மிளகா வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இதை ரெண்டையும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். இது வந்து நல்லா வந்து வதங்கட்டும். அப்போனா தான் நம்மளுக்கு தோசை வந்து சூப்பராக வந்து இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து வெந்தயக்கீரையை வந்து நல்லா சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுருக்க போகிறோம். இது கூட கொஞ்சமாக வந்துட்டு ஜீரகம் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்மெல்லாக வந்து இருக்கும் தோசை. கமகமானு வாசமாகவும் இருக்கும் இந்த ஜீரகம் வந்து ஆட் பண்ணும்போது. இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா சிறு சிறு சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த வெந்தயக்கீரையை இதில் போட்டு அதையும் நம்ம நல்லா வந்து வதக்க போகிறோம். வெந்தயக்கீரை எப்பயுமே வந்துட்டு வதக்கிட்டோம் அப்படின்னா அந்த கசப்பு தன்மை வந்து கம்மியான இதில் வந்து இருக்கும். இதே நீங்கள் வதக்காமல் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்துட்டு கசப்பாக இருக்கும். அதுக்காக தான் வந்துட்டு வதக்கிட்டோம் அப்படின்னா, அதுவும் எண்ணெயிலே நம்ம வதக்கும்போது கசப்பெல்லாம் போய் சூப்பராக வந்து இருக்கும். இதில் கொஞ்சோண்டு இதுக்கு தக்கன கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி வந்து மாவில் வந்து உப்பு சேர்த்துட்டோம். அதனால் இதில் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்தா போதும். இப்போ இது எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்மளுக்கு இதெல்லாம் நல்லா சுருண்டு இந்த கீரைலாம் வந்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்ச மாவில் வந்து இதை அப்படியே வந்து கொட்டி கரைக்க போகிறோம். நல்லா கரைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மாவு இந்த பாருங்கள் இந்த மாதிரி வந்து கரைச்சிடணும். கரைச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்துட்டு எல்லாம் வந்து ஒன்றா வந்து சேர்ந்துடும். மாவு இந்த மாதிரி தண்ணியாக இருந்தாவே போதும். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அடை மாதிரி ஆயிரும். அதனால் நீங்கள் வந்து தண்ணியாகவே வந்து மாவு வந்து எடுத்துக்கிறோங்க. இப்போ நம்ம தோசைக்கல்லை வந்து சூடு பண்ணிடலாம். தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து ஆயில் போட்டுக்கலாங்க. ஆயில் போட்டு நம்ம சிறு சிறு தோசைகளாக தான் வந்து ஊற்ற போகிறோம். அதாவது கொஞ்சம் தடிமனாக இருக்கும். ரொம்ப தடிமனாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் தடிமனாக இருந்தால் தான் தோசை வந்து நல்லா சாஃப்டாக வந்து இருக்கும். நம்மளுக்கு வந்து இந்த தோசை வந்து நல்லா அப்பளம் மாதிரி வந்து வராது. ஏன்னா இது வந்து நம்மளுக்கு வந்துட்டு அடை தோசை மாதிரி தான் வந்துட்டு வரும். அப்படி சுட்டால் தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டாக வந்து இருக்கும். நான் சொன்னது ரொம்ப மாவு கெட்டியாக வச்சிட்டிங்கன்னா நீங்கள் அடையும் வராமல் சப்பாத்தி வராமல் கல் மாதிரி வந்து ஆயிரும். அதனால் நீங்கள் தண்ணியாகவே வந்து மாவை கரைச்சி வந்து ஊற்றுங்க. ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா அது டேஸ்ட்டே வந்து மாறிடும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துட்டு அப்படியே கொஞ்சமாக வந்து மாவு சேர்த்துட்டு அப்படியே இழுத்து விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன தோசைகள்லாம் நல்லா வந்து ஓரங்கள்லாம் வந்து வெந்துடும். இப்போ நீங்கள் பார்த்து வந்து திருப்பி விடுங்க. இதுக்கு வந்து பிஞ்சிரும் அப்படிலாம் நினைக்க வேண்டாம். வெந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த தோசை வந்து பிய்யாமல் வந்து வந்துடும். இப்போ நம்மளுக்கு சூப்பராக வந்துட்டு வெந்தனால அப்படியே வந்து பெரட்டி விட்டோம் அப்படின்னா தோசை ரெடிங்க. இது மாதிரியே நம்ம எல்லா தோசையும் வந்துட்டு ஊற்றி எடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான தோசை. முக்கியமாக வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு தோசை தாங்க இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்
பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தியாக வந்து சாப்பிடுங்க. உங்கள் உடம்புல உள்ள சர்க்கரை நோயை விரட்டுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோ நம்ம நாளைக்கு பார்க்கலாம். சூப்பராக நம்ம வந்து தோசைகளை வந்து ரெடி பண்ணி எடுத்தாச்சு. நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், உடம்புக்கு நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும். இதே மாதிரி ஹெல்த்தியான வீடியோ நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே பாய்.